இங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா பொருள் கொடுக்கணும்னு நினைச்சேன். அது எப்படி ஸ்மார்ட்டா அவங்க பொருள் பாத்தியா? என்ன ஒரு புத்தி சொல்லிட்டாலும் விட்டா கடையில எல்லா பொருளையும் வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்து சமையல் வேலை பண்ணி கொடுத்தே. நீ வாங்க. இவர் ஐபாக்ஸ் விட்டால அப்பவே நான் வந்துட்டேன். ஓகே மேடம். பொருள் வாங்கியா? நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முத்துவும் அவங்களோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா இன்றைக்கி சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு சொன்னதுனால அவர் ஒரு கோபத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டார். முத்து வந்து கேட்குறாரு, என்னடா ஆச்சு, ஏன் என்ன சத்தம் போட்டு வைக்கிற அப்படின்னா, இல்லைடா பால் வைக்கிறதுக்கு இந்த மாவு வைக்கிறது எல்லாம் கெட்டு போயிடுது, ஃப்ரிட்ஜு வேணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே கிடக்குறா, எப்போ பார்த்தாலும் இதை வச்சே ஒரு சண்டை வருது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஒரு செகண்டில் வேணால் வாங்கிடணும் போல், இன்றைக்கி எப்படியாவது செகண்ட்ஸில் வாங்கிடணும்டா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி முத்துவை கூப்பிட்றாரு செல்வம். அதுக்கு முத்து வந்துட்டு, டே இதுக்கா கவலைப்படுற, உன்ட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்கிட்ட ஒரு 3000 ரூபா தான்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி பரவாயில்ல வா, நான் உனக்கு புதுசாகவே வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதுக்கு செல்வம், டே என்ன சொல்கிற, புதுசு எதுக்குடா, புதுசுலாம் வேண்டாம், எனக்கு செகண்ட்ஸே வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, டேய் செகண்ட்ஸில் வாங்கினேன்னா எப்போ பார்த்தாலும் ரிப்பேர் வந்துக்கிட்டே கிடக்கும், அதுக்கு செலவு பண்ணணும், நீ வாடா நான் உனக்கு புதுசே வாங்கித்தரேன் அப்படி சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாரு. உடனே செல்வம், எப்படிடா புதுசு வாங்க முடியும் அப்படிங்க, உன்ட்ட தான் 3000 ரூபா இருக்குல்ல, வா எங்கள் அண்ணன் ஒருத்தன் கடை வச்சுருக்கான்ல, அவன் கடையில் போய் எடுத்துட்டா போச்சு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சரி அங்கே போனால் மீத அமௌண்ட்லாம் கட்டணும்ல அப்படிங்க, அதெல்லாம் இஎம்ஐயில் கட்டிக்கிறலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை முத்து கூட்டுட்டு போகிறாங்க.